மக்னீசியம் நிறைந்த சைவ உணவுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது மக்னீசியமின் பயன்கள், மக்னீசியமின் சைவ மூலங்கள், மக்னீசியம் நிறைந்த சைவ உணவுகள். மக்னீசியம் என்பது உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்தான ஒரு தாது ஆகும். இது வகை 2 ஊட்டச்சத்துக்களில் ஒன்றாகும். இது மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த டியூட்டோரியலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மக்னீசியம் தேவை. ஆற்றல் உற்பத்தி மற்றும் DNA உற்பத்திக்கும் மக்னீசியம் நமக்கு தேவை. மக்னீசியமின் முக்கியத்துவம் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மக்னீசியம் பின்வருவனவற்றுள் நிறைந்துள்ளது: பீன்ஸ், கொட்டைகள், விதைகள், இலை காய்கறிகள் மற்றும் தானியங்கள். மக்னீசியம் உட்கொள்வது மற்றும் உடலில் அதன் உறிஞ்சுதல் இரண்டுமே முக்கியம். நொதித்தல், வறுத்தல், முளைக்க வைத்தல் மற்றும் சமைத்தல் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது. சமைப்பதற்கு முன்பு பீன்ஸை ஊற வைப்பதும் அதையே செய்கிறது. இப்போது நமது முதல் உணவான முளைத்த தட்டைப்பயிறு கட்லெட்டை எப்படி தயாரிப்பதென பார்ப்போம். இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு பின்வருவனவை தேவை: 1/4 கப் முளைத்த தட்டைப்பயிறு, 1 கப் கழுவி நறுக்கிய கீரை, 1 தேக்கரண்டி கடலை மாவு, 4 முதல் 5 பூண்டு பற்கள், 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 மேசைக்கரண்டி வறுத்த எள், தேவைக்கேற்ப உப்பு. மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், 3 தேக்கரண்டி எண்ணெய். நான் இப்போது செயல்முறையை விளக்குகிறேன். முளைக்க வைப்பதற்கு தட்டை பயிரை முந்தைய நாள் இரவே ஊற வைக்கவும். காலையில் அதை வடிகட்டி ஒரு சுத்தமான மஸ்லின் துணியில் கட்டவும். முளைக்கட்ட 2 நாட்களுக்கு அதை ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். வெவ்வேறு பருப்பு வகைகள் முளைப்பதற்கு வெவ்வேறு நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்க. முளை கட்டியதும் அதில் பூண்டு சேர்த்து ஒரு கெட்டியான விழுதாக அரைக்கவும். விழுதாக அரைக்க ஒரு மிக்ஸி அல்லது உரலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு வாணலியை சூடாக்கி எள் லேசான பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். அவற்றை ஆற வைக்கவும். கட்லெட்டுகளை தயாரிக்க ஒரு கிண்ணத்தில் முளைப்பயிர்களின் விழுதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் வறுத்த எள், கீரை, கடலை மாவு, மசாலா, உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்க்கவும். அவற்றை நன்கு கலக்கவும். விழுது உலர்வாக இருந்தால் ஒரு தேக்கரண்டி தண்ணீரை சேர்க்கவும். விழுதை 4 பகுதிகளாக பிரிக்கவும். அவற்றை கட்லெட்டுகளாக வடிவமைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். கட்லெட்டுகளை நடுத்தர வெப்பத்தில் இருபுறமும் பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். தட்டைப்பயிறு கீரை கட்லெட்டுகள் தயார். 4 கட்லெட்டுகளில் சுமார் 208 மில்லிகிராம் மக்னீசியம் உள்ளது. எங்கள் அடுத்த உணவு சூரியகாந்தி விதைகள் சட்னி ஆகும். இந்த உணவிற்கு உங்களுக்கு தேவையானவை: 2 மேசைக்கரண்டி சூரியகாந்தி விதைகள், 1 பச்சை மிளகாய், 4 முதல் 5 பூண்டு பற்கள், ஒரு சிறிய நறுக்கிய தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, அரை தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செயல்முறை: சூரியகாந்தி விதைகளை நடுத்தர வெப்பத்தில் வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் வரை வறுக்கவும். பின் அவற்றை ஆற வைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். அதில் நறுக்கிய தக்காளியை போட்டு வதக்கவும். அதை ஆற வைக்கவும். பூண்டு, மிளகாய், உப்பு, தண்ணீரை சேர்த்து ஒரு விழுதாக அரைக்கவும். சூரியகாந்தி விதைகள் சட்னி தயாராக உள்ளது. இந்த சட்னியின் 2 மேசைக்கரண்டி சுமார் 133 மில்லிகிராம் மக்னீசியமை கொண்டுள்ளது. அடுத்த உணவு முளைத்த காராமணி பராட்டா. முளைப்பயிர்களை உருவாக்குவதற்கான செயல்முறை இந்த டியூட்டோரியலில் முன்னர் விளக்கப்பட்டுள்ளது. இந்த உணவிற்கு உங்களுக்கு தேவையானவை: 1/4 கப் கோதுமை மாவு, 2 மேசைக்கரண்டி முளைத்த காராமணி, 1 மேசைக்கரண்டி எள், 1 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், மேலும் தேவைக்கேற்ப உப்பு மற்றும் 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். முதலில்
மிக்சியை பயன்படுத்தி பச்சை மிளகாயுடன் முளைத்த காராமணியை சேர்த்து ஒரு கெட்டியான விழுதாக அரைக்கவும். மிக்சி கிடைக்கவில்லை எனில் நீங்கள் ஒரு உரலை பயன்படுத்தலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி சீரகம் சேர்த்து பின்னர் எள்ளை சேர்க்கவும். அவை நிறம் மாறும் வரை வதக்கவும். முளைத்த காராமணி விழுதை சேர்த்து மற்றொரு 2 நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். அதை ஆற வைக்கவும். பராட்டாவை செய்ய ஒரு பாத்திரத்தில் மாவை எடுத்துக்கொள்ளவும். போதுமான தண்ணீரை சேர்த்து மாவை நன்கு பிசைந்து கொள்ளவும். உருள் கட்டையை பயன்படுத்தி மாவை தட்டையாக்கவும். முளைத்த காராமணி விழுதை தட்டையான மாவின் மீது வைக்கவும். எல்லா பக்கங்களிலும் மூடவும். சிறிது மாவை அதன் மீது தூவி அதை ஒரு பராட்டாவாக உருட்டவும். ஒரு தவாவை சூடாக்கி நெய் அல்லது எண்ணெயை இருபுறமும் ஊற்றி பராட்டாவை சமைக்கவும். முளைத்த காராமணி பராட்டா தயார். ஒரு பராட்டாவில் சுமார் 173 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. அடுத்த உணவு முளைத்த கொண்டைக்கடலை பொரியல். இந்த உணவிற்கு உங்களுக்கு தேவையானவை: 1/4 கப் முளைத்த கொண்டைக்கடலை, 1 கப் கழுவிய வெந்தய இலைகள், ஒரு நடுத்தர அளவிலான நறுக்கிய தக்காளி மற்றும் ஒரு நடுத்தர அளவிலான நறுக்கிய வெங்காயம். மேலும் தேவையானவை: அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், ஒரு மேசைக்கரண்டி வறுத்த வேர்க்கடலை தூள், ஒரு தேக்கரண்டி எண்ணெய் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. செயல்முறை: 2 விசில் வரும் வரை முளைத்த கொண்டைக்கடலையை பிரஷர் குக்கரில் சமைக்கவும். அழுத்தம் வெளிவரும் வரை காத்திருங்கள். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் சேர்த்து நிறம் மாறும் வரை வறுக்கவும். தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை சமைக்கவும். வெந்தய இலைகளை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். இப்போது மசாலா, உப்பு மற்றும் முளைத்த கொண்டைக்கடலையை சேர்த்து இதனுடன் வேர்க்கடலை தூளை சேர்க்கவும். வாணலியை மூடி 5 முதல் 10 நிமிடங்கள் சமைக்கவும். முளைத்த கொண்டைக்கடலை பொரியல் தயார். இந்த பொரியலின் அரை கிண்ணத்தில் சுமார் 141 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. இறுதி உணவு தண்டுக்கீரை வதக்கல். இந்த உணவிற்கு உங்களுக்கு தேவையானவை: 100 கிராம் கழுவிய தண்டுக்கீரை, 4 பூண்டு பற்கள், ஒரு சிறிய வெங்காயம், 2 மேசைக்கரண்டி துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. மேலும் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் தேவை. செய்முறை: ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயத்தை சேர்க்கவும். அவை நிறம் மாறும் வரை வறுக்கவும். இப்போது தண்டுக்கீரையை சேர்த்து நன்கு கலக்கவும். அதை மூடி 5 முதல் 7 நிமிடங்கள் சமைக்கவும். உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து 1 நிமிடம் சமைக்கவும். இதில் துருவிய தேங்காயை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். தண்டுக்கீரை வதக்கல் தயார். இந்த வதக்கலின் அரை கிண்ணத்தில் சுமார் 209 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளவும். இத்துடன் நாம் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.